இன்னைக்கு சவுக் சங்கரை அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அவர் அரெஸ்ட் பண்ண நீ வெளியே விடக்கூடாது, பெயில் கொடுக்க கூடாது, அவர் உள்ளே போட்டு அடைச்சு வைக்கணும். நாங்க அவரை விடக்கூடாது, அவரை வெளியே விடக்கூடாதுன்ற ஒரே நோக்கத்தில் தான் உள்ள வந்திருக்கோம். அரெஸ்ட் பண்ணனா அவருக்கு சரியான தண்டனை கொடுத்து அவர் உள்ளே இருக்க வைக்கணும். அவர் பெண்களை ரொம்ப அசிங்கப்படுத்துறாரு. அவர் வீட்டில் பெண்கள் இருக்காங்களா இல்லையான்றது ஒரு டவுட்டா இருக்குது. அவர் ஒரு தாய் வயிற்றிலிருந்து பிறந்தவர் தான். அவர் தனிப்பட்ட பெண்களை மட்டுமே குறி வச்சு பேச காரணம் என்ன மோட்டிவேஷன்ல அதை பேசுறாரு. அதுக்கு நாங்கள் கண்டனம் தெரிவிக்கிறோம். இனி எந்த பெண்களை பத்தி பேசுறதுக்கும் அவர் யோசிக்கணும். வெளியே விடாம அவர் அரெஸ்ட் பண்ணி உள்ளே வைக்கணும். நல்லா கடும் தண்டனை கொடுக்கணும்னு நாங்கள் எல்லாத்து முன்னாடி கேட்டோம். இன்னைக்கு சவுக் சங்கரை அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அவருக்கு என்ன தொழில்னு கேட்டிங்கன்னா, இருக்கிற ஒவ்வொரு பெண்களையும் இழிவுபடுத்துறது மட்டும்தான் அவருடைய தொழில். அதாவது முதல்ல பெண் காவலர்களை பற்றி இழிவுபடுத்தி பேசினார். அப்போவே அவர் அரெஸ்ட் பண்ணி உள்ளே வச்சுருந்தா இப்போ உள்ளே இருக்கிற கோர்ட்டுக்குள்ளே இருக்கிற நீதிபதி அவர் பெண் நீதிபதிகளை பற்றி தவறாக பேசுகிறாரு. பெண் ஊழியர்களை பற்றி தவறாக பேசியிருக்காரு. ஒவ்வொரு டைம் அவர் பெண்களை பற்றி தரக்குறைவாக பேசியிருக்காரு. அவர் வீட்டில் பெண்கள் இருக்காங்களா இல்லையான்றது ஒரு டவுட்டாக இருக்குது. அவரை வன்மையாக கண்டிக்கிறோம். இனிமேல் அவரை இன்றைக்கி அரெஸ்ட் பண்ணால் அவரை வெளியவே விடக்கூடாது. இதை நாங்கள் பெண்கள் அனைவரும் சேர்ந்து நாங்கள் வன்மையாக கண்டித்து அவரை இனி கோர்ட்டு நீங்கள் அரெஸ்ட் பண்ணிங்க, வெளியவே விடக்கூடாது. இனி எந்த பெண்களை பற்றி பேசுறதுக்கும் அவர் யோசிக்கணும். வெளியே விடாமல் அவர் அரெஸ்ட் பண்ணி உள்ளே வைக்கணும். நல்லா கடும் தண்டனை கொடுக்கணும்னு நாங்கள் எல்லாத்து முன்னாடி கேட்டுக்கொள்ளும். நாங்கள் அவரை விடக்கூடாது, அவரை வெளியவே விடக்கூடாதுன்ற ஒரே நோக்கத்தில் தான் உள்ளே வந்திருக்கோம். அரெஸ்ட் பண்ணனா அவருக்கு சரியான தண்டனை கொடுத்து அவர் உள்ளே இருக்க வைக்கணும். எதிர்ப்பு தெரிவிக்கிறார் சார். அவர் பெண்களை ரொம்ப அசிங்கப்படுத்துறாரு. அவர் வீட்டில் பெண்கள் இருக்காரு. அவர் ஒரு தாய் வயிற்றிலிருந்து பிறந்தவர் தான். ஏன் இப்படி ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் வைஸாக பேசிகிட்டு இருக்கிறாரு? ஃபஸ்ட்டு காவலரை பற்றி பேசினாங்க, பெண் காவலர்களை பற்றி பேசினாங்க. அப்பயும் யாரும் அரெஸ்ட் பண்ணல, விட்டுட்டாங்க. திருப்பி இப்போ பார்த்தீங்கன்னா பெண் நீதிபதிகளை பற்றி பேசுகிறாங்க, அரசு ஊழியர்களை பற்றி பேசுகிறாரு. அவர் தனிப்பட்ட பெண்களை மட்டுமே குறி வச்சு பேச காரணம் என்ன மோட்டிவேஷனில் அதை பேசுகிறாரு. அதுக்கு நாங்கள் கண்டனம் தெரிவிக்கிறோம். அவர் அரெஸ்ட் பண்ண நீ வெளியே விடக்கூடாது, பெயில் கொடுக்கக்கூடாது, அவர் உள்ளே போட்டு அடைச்சி வைக்கணும். இதுதான் நாங்கள் சொல்கிறோம் சார்.